ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை அழைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாமும் அடையும்படியாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவரை மனுஷ குமாரனாக அனுப்பினார். அவரை ஒரு கட்டத்தில் பாவ நிவாரண பலியாய் நமக்காய் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து மீண்டும் இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பினார். எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். இயேசுவை எழுப்பி நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்போ சில 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தின்படியே அவரை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தார். பிறகு அவரை தேவனே எழுப்பினார். 1 கொரிந்தியர் 6:14 சொல்லுகிறது, இந்த தேவன் கர்த்தரை எழுப்பினார். 2 வார்த்தை, ஒன்று தேவன், இன்னொன்று கர்த்தர். தேவன் என்றால் என்ன, கர்த்தர் என்றால் என்ன என்கிறத இந்த பகுதியில் நாம் சிந்திக்கணும். நல்லது. இப்போ இப்படி இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல நம்மை எழுப்பி நமக்கு மகிமை கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதில் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவை போல நமக்கும் ஒரு மகிமை கொடுக்கும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக கிறிஸ்தவ கோலத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நான் காணும்போது, இயேசுவை ஆராதிக்கணும், கடவுளை ஆராதிக்கணும், அவர் தெய்வம், மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு சாமி வச்சுருக்காங்கல்ல, மனுஷ சாமி, அது மாதிரி இவர் ஒரு மனுஷ சாமி என்கிறது மாதிரி ஒரு அடிப்படை தான் கிறிஸ்தவ குலத்தில் அதிகமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் இங்கே ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன, நீங்களும் இயேசுவை போல மாறணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இயேசுவின் சாயலை அடையணும். அதனால இந்த ஆராதனை தொழுகை பற்றி ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்து விட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ கேட்கிறா. ஸ்திரீ இடத்துல இயேசு சொல்றார், சமாரியா ஸ்திரீ இடத்துல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் சரிதானே, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. என்ன தொழுது கொள்ளும் காலம் வர்றேன்னு இயேசு சொல்லலை. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா ரட்சிப்பு யூதர்கள் மூலமாய் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலர்களுக்கு என்ன தொழுகை முறை கொடுத்திருந்ததோ, அவங்க எந்த தேவனை தொழுது கொண்டாங்களோ அதே மாடல்ல தான் அந்த தேவனை தான் நம்ம தொழுகணும். புரியுதா நான் சொல்றது? அதான் வசனம். 24ஆம் வசனத்துல வந்தா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை சரிதானே, ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, அவர் அதரிசனமான தேவன், பார்வையில் பார்க்க முடியாது, ஆவியா இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமா இருக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரியா? ஆவியா இருக்கிற தேவன், காணக்கூடாதவராய் இருக்கிற தேவன், அவரை தான் நாம் தொழுகை செய்ய வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் என்ன அடிப்படைக்குள்ள போனோங்கிறதும் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி, அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை போல நாம என்ன செய்யணும், ஆவியோட உண்மையோடும். சரி, இதுல சந்தேகம் இல்லை. சரி, இப்போ இயேசுவை குறித்து சில விஷயங்கள் நம்ம புரியணும். அதை நான் பின்னால சில விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த விக்கிரக ஆராதனைன்னு ஒன்று நம்ம சொல்றோம்ல, இந்த விக்கிரக ஆராதனை எப்படி வருது, இதன் அடிப்படை எப்படி இருக்கு, மற்றவங்களை சொல்லலை, நம்ம கிறிஸ்தவ கோலத்தில் விக்கிரக ஆராதனை நீங்க பாக்குறீங்க பல ரீதியில். அது எப்படி வருது, கிறிஸ்தவ கோலத்தில் எப்படி வருது, நடக்குது என்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்குள்ள பேசுறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்லது. இப்ப இயேசுவை குறித்து நாம சிந்திக்கணும். ஆதியாகமம் 3:14 சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய படைப்புக்கு முதல் படைப்பா இருக்கிற ஆமேன் அல்லது ஆமேன் ஆக கடவுது என்ற வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டவராய் நான் இருக்கிறேன் என
இயேசு சொல்றதை பார்க்குறோம். எபிரேயர் 1:4-5 இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நீர் எனக்கு குமாரனா இருப்பீர், நான் உமக்கு பிதாவா இருப்பேன் என்று தேவதூதரில் யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா? அப்ப பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிற தேவன், அந்த ஆவியா இருக்கிற தேவனுக்குள்ள இருந்த மனநிலை தன்மையின்படி ஒரு ரூபமாய் இயேசுவை பரலோகத்திலே படைத்தார். அதுதான் தேவனுடைய சிருஷ்டிக்கு முதல் ஆதியாய் நான் இருக்கிறேன்னு இயேசு சொல்லிட்டார். இங்கே ஜெனிப்பித்தேன்னு சொன்னா, ஒரு தாய்க்குள்ள ஒரு பிள்ளை இருக்குது, அதை வெளியே கொண்டு வர்றாங்கல்ல, வெளியே வர்ற அந்த ஜெனிப்பிக்கிறேன்னு ஒன்றுக்குள்ளே இருந்து ஒன்று வெளியே வர்றது, அது அந்த ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தை. அப்போ நான் ஜெனிப்பித்தேன், குமாரனை என்ன செஞ்சேன், அதை ஊர்காட்டு பாசையில் சொன்னால் பெற்றெடுத்தேன்னு சொல்லணும். யோவான் 1:1-3 வரை உள்ள வசனத்தில் வந்தா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு இருக்குது. இது என்ன வார்த்தை அப்படின்னா, அதை தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3:14 ஆமேன்ங்கிற வார்த்தை, அதான் அதுக்கு சரியான பொருள். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, ஆக கடவது, அவருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் அவர் படைத்தார் இல்லையா, எல்லாவற்றையும் வார்த்தையினால படைத்தார். அப்ப பிதாவாகிய தேவனுக்குள் வாமேன்ங்கிற வார்த்தை இருந்துதான். இந்த வார்த்தையினாலே தன்னுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரூபத்தை பரலோகத்திலே தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை தேவனுக்குள்ள இருந்தது, தேவனோடு இருந்ததுன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தேவனுக்குள்ள இருந்தது, தேவனுக்குள்ள இருந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலம் ஒரு ரூபமாய் சொரூபமாய் தேவதூதர்களுடைய மேலான நிலையிலே பரலோகத்திலே அவர் படைக்கப்பட்டார். புரியுதா நான் சொல்றது? பைபிள் ஸ்டடி. ஆவியா இருக்கிற தேவன் குமாரனை ரூபத்தில் படைத்தார். அந்த குமாரனை கொண்டு மற்ற எல்லாத்தையும் படைத்தார். நீங்கள் கொலோசியர் 1:15-16 வந்தா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம். சரிதானே? ஆவியா இருக்க தேவனுடைய ரூபத்தை இவர் வெளிப்படுகிறார். இவரை கொண்டு சகலத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நீங்க அங்கேயும் வாசிக்கலாம். அது யோவான் 1:1-3 படிச்சாலும் அங்கேயே நீங்க அந்த பகுதியை படிக்கலாம். அவர் ரூபமாய் குமாரனை பரலோகத்தில் படைத்தார், தேவ தூதர்களை விட மேலான நிலையில படைத்தார், அவரை கொண்டு சகலத்தையும் படைத்தார். ஆதியாகமம் 1:26-27 தேவன் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். எப்படி ரூபம் வந்துன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆவியா இருக்கிற தேவன், ரூபமான குமாரன், இந்த குமாரனை கொண்டு எல்லாத்தையும் படைத்தார். வசனம் சரிதானே? இப்படிதான் அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. அப்ப இயேசு தேவனுடைய ரூபத்தை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் யாத்திராகமம் 23-20-21 அங்கே வாசிக்கும் போது மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்னாய் செல்லுவார். எப்படி? என்னுடைய தூதனானவரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், என்னுடைய நாமம் அவர் உள்ளத்துல இருக்கிறது, அவரை கோபப்படுத்தாது. அப்ப இது யாரு? இயேசு தேவ குமாரனாய் பரலோகத்திலே தேவதூதர் மேலான நிலையில இருந்தார், அவரை கொண்டு அந்த சகலத்தையும் படைத்தார். அவரையே உலகத்திலே ஆகார் இடத்தில் பேசின கர்த்தருடைய தூதனானவர், ஆபிரகாம் இடத்துல பேசினவர், அப்புறம் மோசே இடத்துல பேசின கர்த்தருடைய தூதனானவர். இந்த கர்த்தருடைய தூதனானவர்னு அந்த வார்த்தை வருது. இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாடி நடந்த தூதனானவர் அவர் விலகி விட்டு பின்னே நடந்தார் என்று வாசிக்கிறோம். இது இந்த குமாரனை குறிக்கிற காரியங்கள் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் யோவான் 8:54 இயேசு சொல்வார், ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுவார். அது ஆதியாகமத்தில் ஆபிரகாம் இடத்துல 3 தூதர்கள் வந்தார்கள், பகலின் உஷ்டமான வேளையில் வந்தார்கள். 2 பேர் சோதோம் பட்டணத்துக்கு போனார்கள். ஒருவர் கர்த்தருடைய தூதனானவராய் அங்கே ஆபிரகாம் இடத்துல நின்று கொண்டிருந்தார், ஆபிரகாம் அவரிடத்தில் பேசினான் என்ற சம்பவம் எல்லாம் அங்கே இருக்குது. சரி, இப்படி கர்த்தருடைய தூதனானவராய் தேவன் அவரை உலகத்தில் பயன்படுத்தினார். 2வது. 3வது தானியேல் 7:13-14 வந்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், மனுஷ சாயலான ஒருவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர் வரும், அவருக்கு பக்கத்துல மேகங்களின் மேல் கொண்டு வரப்பட்டார். சைன் ஷார்ட்டா இருக்குனால நான் சொல்லிட்டு போறேன், வசனம் அங்கே இருக்கு. ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர், பிதாவாகிய தேவனுக்கு நீண்ட ஆயுஷ் உள்ளவர் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு, கொண்டு வரப்பட்டார். அவருக்கு ராஜரிகமும் கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு காரியத்தை படிக்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவன் மனிதனை படைக்கும் போது நீங்கள் சங்கீதம் 8:5 மனுஷனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று வாசிக்கிறோம். மனுஷனை எப்படி படைச்சார்? தேவதூதர்களை விட சிறிது.
இயேசுவை எப்படி குமார், அப்ப இயேசுன்னு பேர் கிடையாது அவருக்கு. குமாரனை எப்படி படைச்சார்? தேவதூரோட மேலா படைச்சார். சரியா? அந்த வேறுபாடு தான் தேவதூரோட மேலான நிலை. இப்போ இயேசுவை தேவன் தேவதூரோட கீழான நிலைமைக்கு மனுஷருக்கு சமமாக கொண்டு வந்தார். எபிரேயர் 2:9. ஆமா, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்து அப்படின்னு அந்த வசனம் போகுது. சரியா? அப்ப தேவதூதரோட மேலான நிலைமையில் இருந்தபோது தேவகுமாரன், தேவதூரோட கீழான நிலைமையில் வந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்ப புரிஞ்சது அடிப்படை? எப்ப பெயர் போட்டாங்க? மரியாளுடைய வயிற்றுல பிறந்து குழந்தை வேற மனுஷனுக்கு. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அதுக்கு முன்ன அவருக்கு இயேசுன்னு பேர் கிடையாது, அவர் குமாரன், இல்லைன்னா கர்த்தருடைய தூதனானவர் தான் பைபிள் சொல்லுது. இப்ப மனுஷன் ஆயிட்டார், ஏன்னா தேவதூதரோட கீழான நிலைமைக்கு வந்துட்டார்ல, அதனால்தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் அங்கே போடப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். சரி, இப்படி அவர் தேவகுமாரன். அது யோவான் 10:36 தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிற, விளக்கம் கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ இயேசு சுவிசேஷம் பேசினார், விடுதலை கொடுத்தார். கடைசியாய் அகில உலக மனிதர்களின் பாவ நிவாரண பலியாய் அவர் பலியாக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 2:23-24 தேவன் நிர்ணயித்த திட்டத்தின்படியே தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் கெத்செமனேல போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று நல்லா கூப்பிட்டு பார்த்தார், பதில் கொடுக்கல. அல்லேலூயா. நமக்காய் தேவன் அவரை சிலுவையில பலியாக்கினார். அதனால தான் சிலுவையில தொங்கும் போது என் தேவனை ஏன் என்னை கைவிட்டுட்டார். உண்மைதாங்க, அது உள்ளதான் சொன்னார், போய் ஒன்றும் சொல்லல, ஒப்பு கொடுத்தார் இல்லையா? குமாரனை பிதாவாகிய தேவன் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்கிற செய்தியை நாம் அந்த பகுதிகளில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு 1 பேதுரு 1:21 வருகிறோம். இந்த இயேசுவை தேவன் மீண்டும் எழுப்பினார். அல்லேலூயா, எழுப்பினார். இந்த தேவன் எழுப்பினார். ஆமா, தேவன் அவரை எழுப்பினார். அப்போஸ்தலர் அது ஆமா 1:21 அவரை எழுப்பி மகிமை கொடுத்தார். அப்போஸ்தலர் 2:32 தேவன் எழுப்பினார். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரு. இப்ப இந்த 2 வார்த்தை புரியுதா? தேவன்ங்கிறது வேற, கர்த்தருங்கிறது வேற. அது தமிழ் மொழிபெயர்ப்புல சில இடத்துல தேவன் வர்ற இடத்துல தமிழ்ல தவறா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை பிறகு சரி பண்ணியிருக்காங்க, புதிய மொழிபெயர்ப்பு எல்லாம் நிறைய மாத்திருக்காங்க. அது ஒரிஜினல்ல போகும்போது தெரியுது. சரி, இருக்கட்டும். ஆவியா இருக்கிற தேவன் இயேசுவை மீண்டும் எழுப்பினார். அதுதான் நமக்கு செய்தி. ரோமர் 8:11 அது கொஞ்சம் தெளிவா இருக்கு. இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயர்ப்பிப்பார். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? 8:44 ஆமா, யோவான் ஆமா நம்ம படிச்சிட்டோம், 4:24 படிச்சிட்டோம். அந்த ஆவியை கொண்டுதான் இயேசுவின் தேவன் மரித்தவரிலிருந்து எழுப்பினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இயேசுவை எப்படி தேவன் உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமைன்னா பிரகாசம் அர்த்தம், மகிமையை கொடுத்தாரோ அதுபோல ஒரு மகிமையை நாமும் அடைந்து கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப புரியுதா? என்ன புரிஞ்சுங்க உங்களுக்கு? எப்பா எல்லா இடத்துல இயேசு ஆராதிக்கிறாங்க, சாமியேன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க, இது என்ன புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதுசா தான் இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? இயேசு இருக்கிற சூழ்நிலையை இயேசு இருக்கிற மாதிரி மாறணுங்கிற செய்தி இன்னைக்கு கிறிஸ்தவ சூழ்நிலைக்கு தெரியல. அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதோ ஆராதிச்சா போதும். இன்னும் தெளிவாக சொன்னால், நீங்கள் யாத்திராம 20:4 தேவன் கட்டளை எழுதி கொடுத்தார். மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ தண்ணீர் கீழே உண்டான எந்த ரூபத்தை என்ன செய்யப்படாது, நீ உண்டாக்கப்படாது, நமஸ்கரிக்கப்படாது, சேவிக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார்ல. அப்போ மனுஷ வடிவத்தில் நீங்க ஆராதிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை ஆயிருது. அதான் அதுக்கு பொருள். அதனால தான் தேவன் ஆவியா இருக்கிறாருங்கிற விளக்கத்தை ஆண்டவர் சொன்னார். புரியுதா? இது பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம். விக்கிரக ஆராதனை எப்படி வருதுன்னு பாருங்க. இயேசுங்கிற நாமத்தில் ஆராதிச்சாலே மனுஷனை ஆராதிக்கிறேன்னு ஆயிடும். தேவதூதர்களை விட சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசுன்னு சொல்லியாச்சுல்ல, சிக்கல் வந்துடும். இது இந்த வசனத்தை படிக்கும்போது எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். இப்படிதான் விக்கிரக ஆராதனையினுடைய வேர், அதனுடைய அடிப்படை உருவாகிறது என்று கற்றுக் கொடுத்தார். ஆகவே ஆராதனை பாருங்க, இயேசு மாதிரி காண்பிக்கிறார்ல. லூக்கா 4:5-8 பிசாசுட்ட சொல்றார், தேவன் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அப்ப 3 கடவுளை ஆராதிக்கணுமா? பிதாகுமாரன் பரிசுத்தாவி நான் என்னன்னு இப்ப பேசல, எனக்கு நேரம் இல்லை. 3 கடவுள் கிடையாது, ஒருவருக்கு தான் ஆராதிக்கணும். நானும் கடவுள் கிடையாது, நீ தேவனை தான் ஆராதிக்கணும். அப்படிதான் சொல்ற அந்த இடத்துல. நான் தேவகுமாரன், அவனும் பிரச்சனை இல்லை, சன் ஆஃப் காட். இப்ப இதெல்லாம் குழம்பி கிடந்து விக்கிரக ஆராதனைக்குள்ள கிறிஸ்தவ மார்க்கம் போயிட்டு இப்படிதான் அது போச்சு. மத்திய 11:25 வசனம் தான் நான் தரணும். 11:25 அதாவது இவைகளை பாலகருக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உண்மை
ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இயேசு யாரை ஆராதிச்சிருக்கிறாரு? மாதிரி மாதிரி மாத்தப்படாது. இயேசு யாரை ஆராதிச்சிருக்கிறாரு? பிதாவை ஆராதிச்சிருக்கிறாரு இல்லையா? யோவான் 11:41 அந்த ட்ரிபிளை குறைச்சி பேஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணால் சரியா? ட்ரிபிளில் தான் ஹவுலிங் வரும். ஓகே, ஸோ அது ட்ரிபிள்னா ஹை, மிட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச். ஓகே ஓகே. இப்போ என்ன பார்க்குறீங்க? லாசருவின் கல்லறைக்கு முன்னால் வந்து நின்று அவர் வந்து பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஆராதனை செய்து மாதிரி காண்பிக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரிதானே? அப்போ நாம நீங்கள் மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கணுமா பக்தராக்கணுமா? அடுத்த பிரச்சனை விக்கிரக ஆராதனைக்கு எடுக்க வேற எங்க இருக்குன்னு நான் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சீஷராக்க தான் சொன்னார், எனக்கு பக்தராக்கன்னு சொல்லலை. நீங்கள் யோவான் 4:21 இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சரிதானே? சீஷர்லாம் வச்சு கொடுத்தார். அவர் அது சீஷராக்கி தான் கொடுத்தார், பக்தராக்கல, பக்தராக சொல்லவும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசுவுக்கு சீஷர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்து இயேசுவின் சீஷர் ஆகிற அனுபவம் டோட்டலி இல்லை. நான் குருவா இருக்கிறேன், கிறிஸ்து ஒருவரே குருவா இருக்கிறார், தேறினவனவனும் குருவை போல இருப்பான் இல்லையா? இயேசுவின் அடிச்சுவடு அது யோவான் 10:27-28 என் ஆடு என் சத்தம் கேட்கணும், என்னை பின் செல்லுகிறது, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப என் மாதிரியில நடக்கணும். 1 Peter 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சுட்டு போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றேன், அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்ப இயேசு என்ன தொழுகையை சொன்னாரோ அதான் நம்ம செய்யணும். அதான் சரி. இயேசு என்ன தொழுகை மாதிரி காண்பிச்சாரோ அதான் செய்யணும். இல்லை உங்களுக்கு சந்தேகம் இல்லைல்ல? நான் பைபிளில் பேசிட்டு இருக்கேன். உலகத்தில் 1000 மார்க் 1000 மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நான் போல. இந்த சுவிசேஷம் இப்படி போனா தான் அந்த பேயை ஜெயிக்க முடியுங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேய் எப்படியெல்லாம் குடியிருக்குன்னு எங்களுக்கு காட்டி தர்றாரு. சரி, அப்போ இயேசுவின் மாதிரி தொழுகை, இயேசுவின் உபதேச தொழுகை என்னன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்க. வசனம் தந்துட்டேன். அப்போஸ்தலர் 14:15 அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை தொழுகை செய்யணும் சொல்லியிருக்கா. இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை தொழுகை செய்யுங்கன்னு சொல்லல, இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. வானத்தையுமே உண்டாக்கின ஆவியாகிய தேவனை தொழுது கொள்ளு. அந்த இயேசுங்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தவில்லைங்கிறத நான் வசனம் தான் தந்திருக்கேன். நீங்க எத்தனை கேட்டாலும் நான் கேள்வி உங்களுக்கு பதில் சொல்லுவேன். யூடியூப்ல எல்லாம் எனக்கு 675 கிட்ட பிரசங்கம் இருக்கு. உங்க கேள்விகள்லாம் பதில் சொல்லுவேன். நான் தமிழ்லையும் மலையாளத்திலையும் நான் 2 இடத்துலையும் பேசணும். ஏன்னா சபையில இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. சரி, அப்போ வீணான தேவர்கள் ஆதி திருச்சபையார் எப்படி ஆராதித்தார்கள்? அப்போஸ்தலர் 4:24-30 வரை வந்தா, தேவரீர் நீரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தீர்னு சொல்லிட்டு 30வது வசனத்துல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்துல அற்புதங்களை அடையாளங்களை நடக்கும்படி செய்தரலாம். அப்ப யார் ஆராய்ச்சிருக்காங்க? பரிசுத்த பிள்ளைன்னு சொன்னா பிதாவை தானே ஆராய்ச்சாங்க. அதான அர்த்தம். சரிதானுங்களா? அவங்க ஆதி திருச்சபையாரும் பிதாவை தான் தொழுகை செஞ்சாங்க, ஆவியா இருக்கிற தேவனை தொழுகை செஞ்சாங்க. இவரை பரிசுத்த பிள்ளை தேவகுமாரன்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? தப்பு கிடையாது. நான் வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லணும். அப்போஸ்தலர் 17:24 வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் என்ன செய்யறதில்ல? வாசம் செய்யறதில்ல. சரிதானே? அப்படித்தான் தொழுகை செஞ்சாங்க. 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரிதானே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 15:5 என்ன படிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எல்லாரும் ஒரே வாயினாலும் மகிமைப்படுத்தணும். சரிதானே? 2 கொரிந்தியர் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் சகல விதமான ஆறுதலின் தேவனானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் வசனம் தான். அது ஆமா, அதரிசனமான தேவன் சொல்லிட்டேன். அது ஓகே. எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். இப்ப எல்லாம் சரியா? யாரை தொழுகை செய்யணும்? பிதாவை செய்யலாம். பிதா எப்படி இருக்கிறாரு? ரூபமும் இல்லாம ஆவியா இருக்கிறாரு. சரிதானே? ரூபத்துல கிரியை செய்தா விக்கிரக ஆராதனை. சிலர் என்ன செய்யாவ? படத்தை வச்சு சாம்பிராணி போச்சு ஆராதிக்காவ, இன்னொரு கூட்டம் படம் வைக்காம ஆராதிக்காவ. 2 குருசடி தான் இல்லையா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஒரு கூட்டம் சிலை வச்சு ஆராதிக்குது, இன்னொரு கூட்டம் சிலை வைக்காம ஆராதிக்குது. எல்லாருக்கும் பிரச்சனை என்னது? இயேசு ஆராதிச்சா புதுமை நடக்கும். என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், பேய் போவோம். குருசடியிலையும் புதுமை தான் நடக்குது, இங்கேயும் புதுமை தான் நடக்குது. அப்போ 2 குருசடி தானே. இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் குருசடி மார்க்கமாக போச்சு.
புதுமை நடக்குதுக்கா, நம்ம இயேசு வார அப்படி தானே கொண்டு போறாவ. எப்போ இயேசுக்கு சீசராக போறியான்னு கேட்டேன். எப்போ இயேசு சொன்னது போல நடக்க போறியான்னு கேட்டேன். இயேசுவின் மாதிரி எப்போ வர்றான்? இயேசு இருக்கபடி மாறுவியலாம் மாற மாட்டியலாம். அதுக்கு இல்லையா வசனத்தை ஆவியானவர் தந்திருக்காரு. அல்ல இல்லையே விக்கிரகாராதனையோட வேற எங்க ஒழிச்சு கிடக்குன்னு பார்த்துடுங்க. அல்ல இல்லையோ. ஸோ இதை குறித்து நாம் கொஞ்சம் நீங்கள் வெளிப்பாக இருந்தால் நல்லது. இந்த சூழ்நிலைக்கு ஆவியானவர் இந்த செய்தி வேணும்னு எனக்கு தந்ததுனால தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அல்ல இல்லையோ, அல்ல இல்லையோ. சரி, இப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிற தேவன் எங்க வாசம் பண்ணார்னா 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி எங்க இருக்கு? எங்க இருக்கு? உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாத இருக்கிறீர்களா? அதனால வானத்தின் வாசல், கூடாரம், கோபுரம் எல்லாம் ஓடாது. உனக்குள்ள குடியிருந்தா வாசல் உனக்குள்ள தானே இருக்கணும். ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த வாசல் போடணும். ஆவியானவர் நமக்குள்ள குடியிருக்காருங்க. நம்ம ஆலயமாக்கியாச்சு. வசனம் எல்லாம் சரிதானே, வேற வசனம் இருக்கு, நேரம் போயிடும். நம்ம ஆலயம் ஆக்கின அப்புறம் இந்த ஆலயத்துக்கு கதவை எங்கே போடணும்? ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி. அப்படியா? கிறுக்கு தானே தானே. நம்ம ஆலயம் ஆயாச்சு, நமக்குள்ள இருக்காரு. நீங்க தான் தேவ ஆலயம்லாம் சொல்லியாச்சு. அதான் ஆவியா இருக்கிறவருங்க. இயேசுன்னு ரூபத்தில் போனால் நமக்குள்ள அவர் நுழைய முடியாது. நமக்குள்ள நுழையணும்னு ஆவி ஆவணும் இல்ல. அதான் ஆவியா இருக்கிற தேவனை சொல்லியிருக்கு. அவர் ரூபத்தில் இருக்கிறாரு, இவர் ஆவியா இருக்கிற தேவன். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி, அப்ப ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து குடியிருக்கும் போது நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி விடுகிறோம். வேற வாசல், கோபுரம், கூடாரம் இதெல்லாம் தேடி ஓடாத. நீ ஒன்னே ஆலயமாக்கு. சரியா? மனம் திரும்பி குணப்பட்டு பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. இயேசுக்குள்ள இந்த ஆவி தான் இருந்தார். அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னார் இல்லையா? அது யோவான் 14:10. ஏன் என்னில் வாசமா இருக்கிற பிதாவே இந்த கிரியையை செய்து வருகிறார். சரிதானே? அப்ப இயேசுக்குள்ள பிதா வாசமா இருந்தார். அப்படித்தானே அர்த்தம்? எப்படி வாசமா இருந்தாரு? அப்போஸ்தலர் 10:38, தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவருடைய கூட சரி, தேவன் தம்முடைய ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சரிதானே? ஆவியா இருக்கிற தேவன் கூட இருந்தாரு, வாசமா இருக்கார். அதே ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள வாசமா இருக்க மாட்டாரா? என்னத்தை சொல்லுதே நீங்க? 1 யோவான் 4:அதிகாரம். வாங்க, எனக்கு வசனம் சரச்சர வந்துட்டே இருக்கும், நேரம் பெறப்படாது. 1 யோவான் 4:12, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அடுத்த வசனம் முக்கியம், 13, அவர் தேவன் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரளினதுனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஏதானே இயேசு சொன்னாரு, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறதை அதனை நம்புங்கள்னு சொன்னார்ல. இதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. தேவன் ஆவியா இருந்தார், இயேசுக்குள்ள வந்து வாசம் பண்ணார், தேவன் கூட இருந்தார். நான் தனியே இருக்கவில்லை, என்ன அனுப்பின பிதா என்னோட இருக்கிறார். அல்ல இல்லை, 2 பேருடைய சாட்சி உண்மைன்னு சொல்லுது இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறார், நானும் இருக்கிறேன். 2 பேர் இன்னும் வசனம் நிறைய இருக்கு. 2 அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இந்த வரிசையெல்லாம் சொல்லியிருக்கான். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்றதுனால 3ஆ சொன்னாங்க, அதை சொல்லிடுறேன். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருங்க, குமாரர் ரூபத்தில் இருக்கார். அடுத்தது நமக்குள்ளே வந்து வாசம் பண்றதுக்கு அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வந்து 15:26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுறவருமாகிய பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார். யாருக்குள்ள வருவார்? நமக்குள்ள வருவார். இப்ப புரிஞ்சதா? இந்த பிதாசுதன் தூய ஆவியினுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் ஆவியா இருக்கிறாருங்க, குமாரன் ரூபத்தில் இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிற தேவன் தன்னுடைய ஆவியை கொஞ்சம் குறுக்கி தான் நமக்குள்ள வரணும். அதே லெவல்ல வந்து வெடிச்சு செதறிட மாட்டோம். என்ன சொல்லுதியே, கொஞ்சம் குறுக்கி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணார். அதனால தான் 3 வார்த்தை போட்டிருக்கோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை, குமாரனாகிய இயேசுனுடைய கிருபை, அவர் நமக்காக இப்பவும் செயல்படுகிறவர் குமாரன். 3வது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அவர் நமக்குள்ளே வந்து இணைஞ்சிடுறார். இப்ப புரியுதா? அதான் 3 வார்த்தை. இது 3 கடவுள் கிடையாது. தேவன் ஒருவரே, அவர் ஆவியா இருக்கிற தேவன் மட்டும். தேவகுமாரனும் பரிந்துரை பேசுகிறவர் மத்தியஸ்தரும் ஒருவரே. சரிதானே? ஓகே. பரலோக தேவனுடைய ஆவியும் அதே ஆவிதான். அதனாலதான் 1 யோவான் 1:3, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும். ஏன் பரிசுத்த ஆவியை சொல்லல? பிதாவோட ஐக்கியம்னாலே பரிசுத்த ஆவி வந்தாச்சுன்னு அர்த்தம். அதான் 2 சொல்லியிருக்கு. நிருபங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இந்த ஆமா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம். அப்படி இல்லையா இருக்கு? ஏன் 2 சொல்லியிருக்கு, 3 சொல்லல? அது பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், அது வேற இடத்துல சொல்லியிருக்கு ஐக்கியம். இது 3 கடவுள் கிடையாது. கத்தோலிக்கத்துல எல்லாம் ஒரு இது உண்டு. 3 இது பிதாவாகிய சர்வேஸ்வரன், குமாரனாகிய சர்வேஸ்வரன், தூய ஆவியாகிய சர்வேஸ்வரன், 3 சம சர்வேஸ்வரன், 3 சேர்ந்து ஒரே சர்வேஸ்வரன். இதுதானே சொல்லுவாங்க. சரிதானா?
இப்படிதான் அங்க உள்ள கொள்கை. அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு ஆளுக்கு பேர் அப்பா, ஒரு ஆளுக்கு பேர் மோய், எப்படி சரியாக்குது நீங்க சொல்லுங்க எனக்கு? ஒருத்தர் பிதா தானே, ஒருத்தர் மோன் தானே, ஒருத்தர் முந்தி வந்தவர் தானே, ஒருத்தர் பிந்தி வந்தவர் தானே, என்ன அனுப்பின பிதா என்னெல்லாம் பெரியவராக இருக்கிறார், ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் தானே, இது எப்படி சம ஆகுது? அல்ல இல்லையா? இதெல்லாம் அப்படி கிடையாது. அது புரியாம சொல்லிடுறேன். 3 சர்வேஸ்வரன், 3 1 5 சர்வேஸ்வரன். நாம எல்லாரும் தேவனோட ஐக்கியத்தில் இருக்கனால நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அது என்ன ஒண்ணு? நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் 12 பேரும் 11 பேரும் ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அது எப்படி? 1 + 1 = 1. 12 11 ஒருத்தன் போயிட்டான் இல்லையா, 11 = 1. அப்படியா கணக்கு? அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. யூனிட், ஐக்கியம். கணவன் மனைவியை பற்றி சொல்லியிருக்கு. அவர்கள் இருவராயிராமல் ஒரு அதான் யூனிட்டியை சொல்லியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து போட்டு குழப்பி போட்டாவ. சரி போட்டு, அது நமக்கு வேண்டாம். இப்போ நமக்கு வேண்டாம் இல்லை, வேணாம் சொன்ன மாதிரி தப்பு, வேணாம் இல்லை அவங்களுக்கு சொன்ன மாதிரி. இது தெரியாத நிலையிலே இப்போ வட்டங்கறங்குது அங்கேயும் கிடந்து. சரி, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுகை செய்ய வேண்டும். இயேசுவின் சீசரா மாறணும். இதுதான் நமக்கு பிரச்சனை. என்ன செய்யணும்? இயேசுவுக்கு சீசரா மாறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இயேசுவுக்கு சீசரா மாறும்போது மட்டும்தான் யோவான் 14:15 14ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிக்கணும். அப்போ நான் என்ன செய்வேன்? நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது உங்களோடு இருக்கும்படி ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு சரி. அப்போ இயேசுனுடைய வசனத்தில் நடக்கணும். இயேசுனுடைய வசனத்தில் நடக்கிறது தான் சீஷத்துவம். அது யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசராய். அப்ப இயேசுனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா தானே அவருக்கு சீசராக முடியும். என்ன சொல்லுதியே? சந்தேகம் இல்லை இல்லையா? இயேசுனுடைய வசனத்தில் நடக்காம அவர் ஆராதிக்கெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரலாக்கும். குருசடி, சரியா? அது ஒரு குருசடி, இது ஆவி குருசடி, அது வேற ஆவி குருசடி, எல்லாம் குருசடி தான். இயேசுனுடைய வசனத்தில் நடக்க விரும்பல, அவருக்கு மாதிரியில நடக்கல. யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை அது செய்யாத ஆளுவை எல்லாருமே குருசடிக்காரதான். நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், நான் சொல்லணும். நான் உலகம் முழுதும் எனக்கு செய்தி போயிட்டு இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையோ? சரியா? அப்போ இப்படி குருசடிக்காரெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இயேசுவின் சீசர்லாம் மாறணும். என்ன செய்யணும்? மாறினியாளா? இயேசுவின் சீசர்னா அவர் சொன்னது போல செய்ய ஒப்பு கொடுக்கவிய, அவர் நடந்தது போல நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கதான் சீசர். வேற நூதன சீசர் மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இயேசுக்கு சீசரானா சீசர்களுக்கு மட்டும் இது தேவனிடத்துல இயேசு ஜெபம் பண்ணுகிறார், இந்த ஆவியை கொடுக்கணும். யாருக்கு கொடுத்தார்? சீசர் மட்டுக்கு தான் கொடுத்தார். அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சீசர்கள் 120 பேர் கூடியிருந்தார்கள் இல்லையா? எங்க யார் கூடியிருந்தது? பியா போறதுக்கு நோய் போறதுக்கு நிறைய ஆளுவ வந்து அவிய எல்லாம் பியா போனோன்னா வீட்டுக்கு பையாச்சு, சோக்க எடுத்துட்டோன்னா பையாச்சு, புதுமா கண்டோன்னா வீட்டுக்கு பையாச்சு. இப்ப 120 பேராக அங்க பாதத்துல காத்திருக்காவ. இவர்களுக்கு தான் தேவனை ஆவியை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கிறீங்க இல்லையா? மனசிலாச்சா அவங்களுக்கு? இயேசுவின் சீசர்களுக்கு தான் ஆவி கிடைக்கும், இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாய் கிடைக்காது. அவர் சொல்லாரு, நான் உங்கள்கிட்ட என்ன ஆராதிக்க சொல்லல, எனக்கு சீசனாவா இல்லையா சொன்னேன்? சீசனாவ சொன்னா பக்தனாக சொன்னா நீங்க நாங்க சீசனாவ மாட்டான், பக்தனாவானா போ போயிட்டே இரு, உனக்கு ஆவியும் கிடையாது அண்ணலும் கிடையாது, போயிட்டே வேற ஆவி கிடைச்சோம். பிசாசின் ஆவி. சரி, இப்ப என்னாச்சு? இயேசுக்கு தப்புன்னு சொல்லுங்க, நான் முடிஞ்சோன்னா பேசுவேன், தாராளம் பேசுவோமே, நமக்கு 35 வரியாம பேசுவேன் நான். இல்ல இல்லையா? அப்ப இயேசுக்கு சீசரானது மட்டும்தான் பரலோக தேவ ஆவி கிடைக்கும். இல்லாம நான் தாய் சபையாக்கம் தந்தை சபையாக்கம் எல்லாம் சொன்ன காரியம் ஈடுபடாது. எப்படி? என்ன சபை? என்ன சபை? நாங்க சிலவள சுவிசேஷம் பேசும்போது சொல்லுது, நாங்க எல்லாம் பிரசங்க, நாங்க எல்லாம் தாய் சபை, நீங்க எல்லாம் பேரப்பிள்ளை சபை, எங்களை பார்த்து சொல்லுது. அவையெல்லாம் எந்த சபையா? அது எப்படி ஆகும் தாய் சபை? அது நாங்க தான் முதல்ல வந்த சபை. 2வது அது இயேசுக்கு இறைவனின் தாய், இறைவன் கடவுளுக்கும் ஒரு அம்மா. என்ன பிசாச பெரியல, கடவுளுக்கும் தவப்பன தள்ளையும் உண்டாக்கு மார்க்கத்தை பத்தியெல்லாம். அப்புறம் அவங்களுக்கு யாரு கடவுளோ தெரியல, கிறுக்கு தானே இது. சரி, இறைவனின் தாய். அப்போ இறைவனின் தாய் இருக்கு அவளாம். அப்படியா? இவ அப்போஸ்தலன்படி திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாலே லூக்கா 24:49 இயேசுநாதர் சொன்னாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படுவரை எங்க போயிருக்கணும்? எருசலேமா ரோமாபுரியா? சந்தேகம் இல்லை. சரி, இப்போ அப்போ சில திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதா வாக்குத்தத்தத்தை வர எங்கே காத்திருங்கள், எருசலேமை விட்டு ஓடிடப்படாது, ரோமாபுரிக்கு போயிடப்படாது, எருசலேமில் இருக்கணும். சரிதானே? என்னட்ட கத்தோலிக்க வேதாகமம் இருக்கு, இங்க செல்போன்ல இருக்கு, எல்லாம் வாசித்தேன்னா நேரம் போயிடும். எல்லாம் நீங்க பார்த்துடுங்க, நான் எல்லாம் வச்சிருக்கேன். சரி, எனக்கு பழைய புரோட்டஸ்டாண்ட் பைபிள் தான் முதல்ல படிச்சதுனால காணாப்படம் ஆயிட்டு. சரி, அப்போ எங்க இருக்கணும்?
எருசலேமில் இருக்கணும். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், அதுக்கு பிறகு ரோமாபுரியில சாட்சி. முதல்ல எருசலேமில் இல்லையா இருக்க சொல்லி இருக்கு, சரிதானே? அப்போஸ்தலர் 1:14, திருத்தூதர் பணி 1:14, இயேசுவின் தாயாகிய மரியாள் அநேக ஸ்திரீகளோடும் 120 எங்க இருந்தார்கள்? எருசலேமிலே. ஜபத்திலையும் உபதேசத்திலும் இருந்தாவே இல்லையா? இயேசு நம்மைக்கு பரிசுத்தாய் வேணுமா? என்ன பிரசங்க யார புதுசா இருக்கு? இயேசு நம்மைக்கு பரிசுத்தாய் வேணுமா? வேணுமாமே, அங்க போய் இருந்திருக்கு. அது இல்லையா விஷயம்? அவியலுக்கு வேணாம்னா பின்ன அப்ப பின்ன எங்களுக்கு பின்ன வேண்டாமாக்கும் கொள்ளாமே. அவிய இருந்து சேபம் எங்க? ரோமாபுரியில இல்ல, பார்த்துடுங்க, எருசலேம்ல ஆகும். பார்த்துடுங்க. இவ இந்த அம்மா எங்கேருந்து வந்தாளோ, எப்படி வந்தாளோ, எந்த பிள்ளைய எங்கோடி கொண்டு வந்தாளோ நமக்கு தெரியல. வசனத்தை போட்டு தீட்டிட மாட்டோமா? இடம் போய் பைபிளை வாசிப்போம். சரி, இப்போ இயேசுவின் தாய் அங்கே இருந்தாவ, அங்கதான் பரிசுத்த ஆவி இறங்குச்சு. எங்க? ரோமாபுரியில இல்ல, அது வேற ஆவியாக்கம். இது எருசலேம்ல தான் இறங்கிச்சு, மேல் வீட்டுல. இப்ப 2ஆம் அதிகாரம் 40-41 கிட்ட வந்து என்ன பேதுரு பிரசங்கம் பண்றாரு. யாரு? ராயப்பர் பத்ரோஸ். அந்த சாவியை வச்சுக்கிட்டு நிக்காரா இல்லையா? அவர் தான். பரலோகத்தின் தரவுகோள்களை உனக்கு தருவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த பத்ரோஸ் தான், அந்த ராயப்பர் பேதுரு தான். அவர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணார் இல்லையா? இந்த விவரம் கெட்ட ஜாதியை விட்டு விலகி, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு பிரசங்கம் பண்ணான். புத்தி தெளிந்தவர்கள் எல்லாம் வந்து பேதுரு விட்டு வந்து 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பக்கிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இது எங்க நடக்குது? எருசலேமிலே ஆக்கம், ரோமாபுரியில இல்ல, மறந்துடப்படாது. இப்ப தாய் சபை எங்க இருந்து, தாய் சபை எப்படி வந்தோன்னு தெரியுதா? பரலோகத்தில் தேவ ஆவியினால தான் இயேசு சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினால பிசாசு துரத்துறேன். நான் சுயமா பேசல, என்னல் வாசமா இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிறவர் இதை செய்யறார். அதே ஆவியை அப்போஸ்தலருக்குள்ள அனுப்பிதான் பரலோகத்தின் தேவன் இந்த சபையை எருசலேமிலே உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அடுத்து தொடர்ந்து செஞ்சாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தாய் சபையாக்கம் தந்தை சபையாக்கம்னு யாரும் ஏமாத்துக்கு இடம் கொடுக்காத, சரியா? சரி. அப்போ தேவன் ஒருவர் தான், வேற ரீதியிலையும் போவாத. நான் இப்போ ஒவ்வொன்றா நிறைய அனுபவம் இருக்குச்சுன்னா நேரம் போயிடும். வட்டம் கறக்கி நாளையும் ஆயுசையும் கெடுக்காத. ஆமா, அது ஒன்று, அது விக்கிரகங்களை செஞ்சா அவர்கள் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்லாம் வசனம் இருக்கு. நீங்க பார்த்துக்கிடணும். சரி, தெரியாதவைய போட்டு அவில விட்டுருவோம். அவங்களுக்கு அறிவை தேவன் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னாச்சு? அப்போ மரியாளுக்கு அன்னை மரியா நல்ல பொம்பளை, அவங்கள மதிக்கணும். அவங்க சகிப்புத்தன்மை, நல்ல குணம், அதெல்லாம் மதிக்கணும். பார்த்துருங்க. நான் தேடி பார்த்தேன். இந்த ஆளுவையெல்லாம் சொல்லாவ, மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இப்பொழுதும் எங்கள் பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும். அப்ப என்ன அர்த்தம்? சாவு வேற உருப்பட மாட்டான், குணப்பட மாட்டான், மனந்திருப்ப மாட்டான், கொள்ளலாம் இல்லையா? பாவிகளாகவே இருப்போம். அப்ப பாவிகளுக்கு ஒரு தெய்வம். இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் போற போக்கு, கிறிஸ்தவ மார்க்கம் சிலுவ கள்ள மார்க்கமா போச்சு இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு சிலுவ கள்ள மார்க்கம் கல்லியெல்லாம் போறாவலாம், கேட்டிருக்குதெல்லாம் நீங்க? அப்ப பரலோக ராஜ்யம்னா கள்ளமா இருக்க கல்லியலுக ராஜ்யமா? அப்படி எங்கேயாவது இருக்கா? மத்தேயு 13:43 சொல்லுது, நீதிமான்கள் தான் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். கொலோசியர் 1:12 சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் தான் பங்கடையணும். இது நீதிமானுக்கும் பரிசுத்தவான்களுக்கு உள்ளது, சிலுவ கள்ளமாருக்கு உள்ள இடம் இல்லை. அது சிலுவ கள்ளாய் ஒருத்தன் வலது பக்கம் நன்னாய், இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாயின்னு ஆண்டவர் சொன்னாரு, அதனால நாங்களும் அங்க போவோம். எந்த கள்ளாயும் எங்க போனாய்? என்னத்தடைய பேசுதிய நீங்க? சில சொல்லுது சிலுவக்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு. சிலுவக்கள்லைன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் பாவிதான். எங்க கோயில் எல்லாம் பண்டப்படுதான். 1 பேதுரு 3:18-19 படி. 1 பேதுரு 3 தானே, 18-19 படி. இயேசு சிலுவையில் மரித்து மாம்சத்தில் கொலை உண்டு, ஆத்மாவில் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்தாரா? அந்த ஆத்மாவில் அவர் எங்க போனாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த காவலில் உள்ள ஆவி யாரு? நோவா பேழை ஆயத்தம் பண்ண காலத்துல கீழ்படியாம போன அந்த அறியாம கால ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு பாதாளத்துக்கு போயிருக்காரு. அங்கதானே போனாரு? சந்தேகம் இருக்கா? இந்த கள்ளா பையிலே அங்கதானே கூட்டிட்டு போயிருக்கணும். லே, அங்க வா, உன்ன போல கொஞ்சம் ஆளை அங்க அடைச்சு போட்டுருக்கு, வா நமக்கு அங்க போய் பேசும். இன்று என்னுடன் இருப்பா என்ன? அவர் அங்கதானே போனாரு. இல்ல பிரசங்காரு, கள்ளனை கொண்டு பரலோகத்துல வச்சுக்கிட்டு இவர் பாதாளத்துக்கு வந்தாரு. அப்படியா? என்னடா பேசுச்சு, கொஞ்சம் விவரமா பேசுங்க. அவர் அங்கதான் போனாரு, பிறகுதான் எழும்பி வந்து உயிரோட இழந்தாரு, அது வேற விஷயம். அவர் போன இடத்துக்கு தானே கூட்டிட்டு போனாரு. அப்ப கள்ளமரங்கள்லாம் எல்லாம் பரதேசுக்கு போறான். பவுலும் பரதேசுக்கு போறாரு, 3ஆம் வானத்துக்கு. கள்ளமரங்களிகளுக்கும் போறான். இப்படி எல்லாம் பேசப்படாது. அம்படும் புரட்டு. ஒரு கூட்டம் சிலுவை கள்ளமாறு போறான்னு எல்லாரும் சாவு வர கள்ளமாறு கள்ளிகளாவே வாழ்ந்து செத்து போறான்.
அடுத்தது ஒரு கூட்டம், பாவியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்க வேண்டனா மட்டும் போற, அம்மா வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பா வேண்டிக் கொள்ளுங்கள், ஐயா வேண்டிக் கொள்ளுங்கள், அண்ணா வேண்டிக் கொள்ளுங்கள், தம்பி வேண்டி, ஒரு 33 கோடி பாதுகாவலர்லாம் பாதுகாவலியெல்லாம் கல்லா எவ்வளவு கொண்டு போறதுக்கு வழி வேணுமே. நீதிமான்கள் நேரம் ஆண்டவர்கிட்ட போறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர்களும் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஒரு தானே நீங்க சிபாரசு, நாம் பரவாயில்ல அது வர நீங்க சிபாரசு செய்யணுமா? அது என்ன கதையா இருக்கு? கள்ளமா இருக்கு, செய்யணும். ஆமா, ஒரு ஆள் சிபாரிசு இல்லைன்னா போட்டு போட்டு பாவம் ஏத்துங்க. அது இப்ப இருக்க வேலையை செய்யணும். நீ மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்ப, குணப்படு, தேவ சித்தம் செய், ஏசுக்கு சீசனா மாறு, பக்தனா மாறிக்கிட்டு அலையாத, ஆராய்ச்சி நடையாத, சீசனா மாறணும். அவர் சொன்னதை கேட்கணும். அப்பதான் அந்த ஆவி அனுப்புவார். அதான் வசனம் சொல்லிட்டேன், வேற ஆளுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது, அது வேற ஒரு ஆவி வரும், அது வேற ஒரு ஆவி வரும், ஒளியந்ததனுடைய ஆவின்னு நாங்க சொல்லுவோம். அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அப்ப 2 ஆவி இருக்கு. ஒன்னு பரலோகத்திலிருந்து வாரது, அது இயேசுவின் சீஷருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இன்னொரு ஆவி இருக்கு, உலகத்தின் ஆவி, அது சாத்தானுக்கு ஆவி. அது எபேசியர் 2:2, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படி நடக்கிறவர்கள் கீழ்ப்படி ஆமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. அப்ப பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியல, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல, இயேசுக்கு சீசர் ஆக மாட்டோம், இயேசு ஆராய்ச்சி நடப்போம்னா பிசாசு வர்றான், சொல்லிதான் அவனை, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இயேசுக்கு சீசனா மாறினா அவருக்குள்ள ஆவியை அனுப்புவார், அவர் சொல்லாத செஞ்சுட்டு போனீங்கன்னா பேய அனுப்புவார். அப்ப ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி வரான். கீழ்ப்படியாதவர்கள் தானே, நான் சொன்னதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தானே. அப்போஸ்தலர் 5:32 தானே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருன்னு பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்ப பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோக தேவனுடைய ஆவி வரான், பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாத்தானுடைய ஆவி வரும். நியாயம் தானே. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு சொல்லி இருக்கு இல்லையா? 2 கொரிந்தியர் 4:4, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை இந்த கிறிஸ்தவர்களை குருடாக்கினானா இல்லையா? பைபிள் வச்சிருக்க அளவுல குருடாக்கி இருக்கான் பாத்தியா? குருடாக்கினான். இப்படி குருடாக்கியா இப்பிரபஞ்சத்தின் தேவன் அங்க. அப்ப ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி வரும். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டா, அது அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் 16:16, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள், அவள் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்தோர் இவருடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் போட்டு சொன்னான். எப்படி சொன்னா? பெரிய ஊழியக்கார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு அங்க இருக்கிறத சொல்லுவேன். அப்ப பவுலையும் சீலாவையும் ஒரு பொம்பளை பல நாள் குறை சொல்லி ஏமாத்திருக்கா அநேக நாள். இவர் பார்த்தாரு, ஆமா கரெக்டா இருக்கு, சொல்லுது கரெக்டா அடிச்சுட்டாளே, கரெக்டா அடிச்சுட்டா பின்ன எல்லாம் சரிதான் இல்லையா? பிறகுதான் பவுலுக்கு சந்தேகம் வந்து, இயேசுவன் அதில் போ நான் இப்போ சாசம் என்னோன்னா அது ஓடி போச்சு, அப்புறம் பவுலுக்கு அடி அடைச்சு. அப்போ பவுலை ஏமாத்துறப்ப நம்ம விட்டு வைக்குமா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. குறி சொல்லுகிற ஆவி, குறி சொல்லுகிற ஆவி எல்லாம் இருக்கு. அது அசுத்த ஆவியில் நல்ல சாமர்த்தியமா குறியெல்லாம் சொல்லிடும். பிறகு வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணத்தக்கதாக அது பெரிய அற்புதம் எல்லாம் செய்யும். புதுமை புதுமை, அதான் புதுமை 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 எல்லாம் செய்யக்கூடிய இந்த பிசாசுக்கு சாமர்த்தியம் இருக்கு, பார்த்துடுங்க. அது வானத்திலிருந்து 13 அது வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாய் வானத்திலிருந்து பூமியை மேல் அக்கினியை இறக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. நல்லா பார்த்துடுங்க. அற்புதங்கள், பெரிய 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 அற்புதங்களை செய்கிற ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு காரியமாக்கும் இந்த ஆவிங்கிறத. இப்படிப்பட்ட ஆவி எல்லாம் செயல்படுதுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால இந்த குறி சொல்லுது புதுமை நடக்குதெல்லாம் காரியம் இல்லை. பரலோகத்துக்கு பிறகு வழி உண்டா சொல்லு. ஏசுநாதருக்கு சீசராவுக்குள்ள வழியை சொல்லு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் எல்லாமே பிதாவின் இடத்துல வரான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட காரியம் உண்டான்னு சொல்லி இங்க எல்லா இடத்துலயும் புதுமை நடக்குது. புதுமை நடத்தினவனும் செத்தான், நடந்த இளம் செத்தாவ. பின்ன இதை பட்ட பெருசா அகியனத்துக்கு மற்ற 7:21 சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்ன ஆராதிக்க வரமாட்டான். அதான் வசனம் உறுதியா சொன்னேன். என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவனும் வரமாட்டான், என் நாமத்தை பயன்படுத்தி பியா விரட்டினவனும் வரமாட்டான், அற்புதம் செஞ்சவனும் வரமாட்டான். அக்கிரம செய்காரரு, துஷ்பிரவர்த்திக்காரரு, மலையாளத்தில் எங்கனையா அக்கிரம செய்காரரு ஓடிப்போ விரட்டுவேன் கொள்ளாமா. அப்ப புதுமவாதிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துடுங்க. அதான் பிதாவின் சித்தம் செய், இயேசு சொன்னதும் செஞ்சதும் செய், அவருடைய உபதேசத்துல நட, அவருடைய வசனத்துல நட. அதுக்கு இல்லையா நம்ம கூப்பிட்டுருக்காரு. இது உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லையா? இனியாவது தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தியை தர்றாரு. அல்ல இல்லையோ? அதனால இந்த அற்புதம் அதிசயம் வந்து எல்லாம் ஓடாத. ஓடினா பல்வேளை மாட்டிக்கிடுவேன். நீ மனம் திரும்பி குணப்பட்டியான்னா அற்புதம் தானா நடந்துடும். எப்படி? அதுக்கு நீ வேற யாரையும் தேடி ஒன்றும் போக வேண்டிய கிடையாது, ஒருத்தர் கை வச்ச வேண்டிய அவசியம் கிடையாது, தன்னாலே நடந்துடும். நீ மனம் திரும்பி குணப்பட்டுவாரு,
நீ ரட்சிக்கப்பட்டு பாரு. பரிசுத்தாவி வந்தோன்னா எல்லா பேயும் எல்லா நோயும் போயிடும் மொத்தத்துலையும். ஆமாம், இதை நான் பிரசங்க மாதிரி தாரதா டிவியில எல்லாம் பேவை போட்டு உருட்டி புரட்டி செய்யானுவேன். நீ ஏமாந்து போயிடாத, எங்கேயும் போய் தலையை கொடுத்துறாத. கள்ள பேவலுக்குள்ள ஆகி உனக்குள்ள வந்துடும். ஏசுநாதர்கிட்ட ஆவி வாங்கினோன்னா மரியாதையாக இருந்து ஜோமன் அவர் நடத்துவார். அல்ல இல்லையா? வேற எங்கேயும் கையை கொடுக்காத. அவன் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்லுவான். நான் பவுல், நான் பேதுரு வாக்கும். ஏன்னா பவுல், பேதுரு, யோவானு எல்லாரும் போனார்கள், ஜோம் பண்ணார்கள், கையை வச்சார்கள், ஆவி வந்தது. நாங்களும் பேதுருவாக்கம். பேதுருக்கு மறு அவதாரம், பவுலுக்கு மறு அவதாரமாக்கன்னு சொல்லுவான். நாங்கள் சொல்ல இல்லையே கள்ளா, பவுல் சொன்ன உபதேசம் ஒன்றும் உனக்கிட்ட கிடையாது. பேதுரு சொன்ன ஒரு உபதேசமும் உனக்கு கிடையாது. பேதுருக்கு மாதிரிக்கும் இயேசுக்கு மாதிரிக்கும் சம்பந்தம் கிடையாது. பின்ன இப்படி நீ பவுலுக்கு மறு அவதாரம்னு சொல்லுறாய்? அல்ல இல்லை, நேரமா சொன்னாவே இல்லையா? மூக்குத்தி மோதிரம் இப்படியா நடந்தார்? இப்படியா இயேசுனார் நடந்தார்? இயேசுனார் சொல்லாரு மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்ட பாரசமுக்கிறவர்களே, எல்லாரும் என் இடத்துல பாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும். உனக்கு இருக்கா? அவருக்கு மனத்தாழ்மை இருக்கு, நான் தோல்மையும் இருக்கிறேன். நீங்கள் என் நுகத்தை என்னிடத்துல ஏற்றுக்கொண்டு, என்னிடத்துல எங்க போய் படிச்சா நீ? அது பிலிப்பியர் 2:5 சொல்லுது. கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும். அது அவர் தேவ தூதருக்கொப்பாய் தேவதரோட மேலான தேவனுக்கு பக்கத்தில் இருந்தோம். அப்படிதான் சரியான மொழிபெயர்ப்பு. இருந்தும் அவர் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரியாதை இருந்த தன்னை நீ தாழ்த்துவியா? ஏசப்பா டட்டி மம்மி டட்டி மம்மி செவரில் சுமந்து தோல்ல வச்சுட்டு நடக்குதுயா இல்லையா? ஏசுனாருக்க தாழ்மை வந்தான்னு கேட்டேன். அவர் சொல்லார், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். சீசர் ஆகணும்னா சொல்லாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வறுத்து, தன்னை மார்க் 8:34 தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை நீ வருத்தியான்னு கேட்டேன். அவர் எருசலேம் வீதி வழியாக விழுந்து எழும்பி போயிருக்கார். நீ ஏசப்பா சிலுவையில் அடிச்சுட்டாவ, உன்கிட்ட யாரால சொன்னது? அந்த எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்கு உனக்கு அழு. உனக்கு லட்சணம் கேட நினைச்சு நீ அழுன்னு சொன்னா எனக்கு அழுதியா? நான் முடிச்சுட்டு இருக்க பரலவர தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டு இருக்கிறேன். கள்ளப்பு சாசுக சாமர்த்தியத்தை பார்த்தியா எப்படி எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. உங்க ஆளோட போய் சொல்லுங்க, அக்கா மைனி காரியம் எப்படியாக இருக்கு பார்த்துருங்க, இந்த பையன் நம்ம தலையில மிளகா அரைச்சானுவேன் சொல்லி எடுத்து பரலவத்துக்கு கூட்டிட்டு போங்க. அல்ல இல்லையா? அல்ல நினைஞ்சா கூட்டிட்டு வரங்க, நாங்க பார்த்துக்கிட்டோம். எல்லாம் விலை வாரியா பார்த்துக்கிட்டோம், எல்லா ஆவியும் பார்த்துக்கிடுவோம், எல்லா பேயும் ஒரு கை பார்த்துக்கலாம். அல்ல இல்லையா? சரி. அப்போ பிரசங்கார இப்போ இங்கே சுகமாவதெல்லாம் அங்கே ராஜா ஊரில் சுகமாகுது, ராஜா ஊரில் அங்கே சுகமாகுதுன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கறதில்ல, அது பேயா கொடுப்பான். வனாந்தரத்தில் அண்ணா ஒன்று வந்துட்டு, வனாந்தரத்தில் கர்த்தரை எரிச்சல் ஊட்டினார்கள். யாரு? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களை எரிச்சல் ஊட்டினதுனால கோவம் வந்துட்டு அவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். என்னத்தை அனுப்பினார்? கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பினார். எல்லாம் கடிச்சு எல்லாரும் செத்தானுவேன். இவனு கூப்பிட்டு பார்த்தான், கர்த்தர் கேட்கல. மோசே கர்த்தர்கிட்ட கேட்டான். கர்த்தர் சொன்னாரில்லே, என்ன எரிச்சல் ஊட்டியாச்சு, நான் சாத்தானு கையில் ஒப்பு கொடுத்தாச்சு, வலுசரத்துக்கு பார்த்து கையில். இனி அதோளுக்கு பிழைச்சோன்னா சாத்தானை கும்பிட்டு பழச்சிட சொல்லு. ஒரு வலு சர்ப்பத்தை செஞ்சு கோலில் மாட்டி வை. வலு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் என்ன விட்டு பொய்யாச்சு இல்லையா, இனி சாத்தான்கிட்ட போய் காரியத்தை முடிஞ்சு எனக்கு வேணா, அவன் விட்டான்னா போட்டு அப்படின்னு விட்டுட்டார். இதாக்கும் வலு சர்ப்பத்தை வனாந்திரத்தில் உயர்த்தின கதை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அது வல்ல சர்ப்பத்தை வெங்கல சர்ப்பம் செஞ்சு ஒரு தொழுகை செஞ்சார்கள் இல்லையா, நமக்கு சிலை வச்சப்படாதா? பின்ன நீயும் வல்ல சர்ப்பத்தை வச்சுக்க. வல்ல சர்ப்பத்தை இல்லையா தொழுகை செஞ்சாவ, அப்ப நீயும் வல்ல சர்ப்பம் இல்லையா வச்சானோ? ஏசுநாதர் என்னத்துக்கு கொண்டு, ஏசுநாதர் மரியாள் இதெல்லாம் என்னத்துக்கு வச்சா? நீ அங்கேயே பிரச்சனை வந்து போச்சு. சொன்னதே நான் இப்போ சாத்தானு கையில கொடுத்தாச்சு. அப்ப சாத்தானு கையில ஒப்பு கொடுத்த கூட்டம் தானே நீங்க. தேவ சித்தம் செஞ்சிருந்தா வேற, அதுக்கு வேற ஏற்பாடு. இன்னைக்கு அது இருக்குங்க, அது அவரே ஒப்பு கொடுக்காரு. சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன், வேற வசனம் எல்லாம் இருக்கு, நான் விலவாரியா பேசிடுவேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கும் நாங்கள் வழிபாடு செய்கிறோம், செய் தாராளம் செய், அதுதான் வலுசரப்பு ஆராதனைன்னு சொல்லி இருக்குல்ல. இதெல்லாம் குழப்பறாங்க, புரியுதில்ல? சரி, இப்போ விஷயத்துக்கு வரணுமே, நேரம் போது. அப்போ இப்படி எல்லாம் சுற்றிட்டு நடக்காதுங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு என்னமோ ஆவியானவர் அப்படி பேசுகிறார், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த குருசடி மார்க்கம் என்ன செய்யாண்டாம், வேண்டாம். பரலோகத்திலிருந்து வர்ற ஆவியை நமக்கு தருவார். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். அப்போ இந்த ஆவிக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் ஆவி. ஏன் கிறிஸ்துவின் ஆவின்னு பேரு? இது முதல்ல அவருக்காக கொடுத்துருந்த இந்த ஆவியை, சரிதானே? அவருக்கு கொடுத்துருந்தில்ல. அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்தாவினா வல்லவனா, அந்த ஆவியாக நமக்கு தாரது. அதனால தான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திரனின் குமாரனின் ஆவியை அனுப்பினார். குமாரனுக்கு கொடுத்த ஆவி அதையாக நமக்கு தாராது. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வரும்போது என்ன வரும்னா, பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் சிந்தை
அப்போ இயேசுக்குள்ள இருந்த ஆவி உனக்குள்ள வந்தா இயேசுக்கு சிந்தை வரும், தாழ்மை வரும், பரிசுத்தம் வரும், வேறுபாடு வரும். நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் சொல்லி இருக்கு இல்லையா? ஏசப்பா டேடின்னு சொல்லுதே, நீ உலகத்தாரோட கேட்டா இருக்கா? அப்ப தெரியுது இல்லையா டூப்ளிகேட் என்னன்னு? சரி ஷார்ட்டா போனோம். அப்ப இயேசுக்குள்ள இருந்த ஆவி நமக்கு வரணும். இந்த ஆவி வரும்போது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிற கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலா தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கர்த்தர்னா இங்கே இயேசு குறிக்கிற வார்த்தை குரியோஸ். ஓகே, இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரை காண்பிப்பார்? இந்த ரோட்டில் போகிற பிச்சைக்கார பிரசங்க வேற ஒன்றும் காட்ட மாட்டார். இப்போ சாமுவேலையோ தாவீதையோ ஒன்றும் காண்பிக்க மாட்டார், இயேசுவை காட்டுவார். இந்த வசனம் சொல்லுது இல்லையா? பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போடுற பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு எண்ணெய் குறித்து சாட்சி கொடுப்பார் இல்லையா? வரும்போது அது 15:26 யோவான் 15:26 அந்த ஆவி வரும்போது என்ன குறித்து தான் சாட்சி கொடுப்பார். புனிதர்களை பிரித்து சாட்சி கொடுக்க மாட்டார். பவுலையும் பேதுருவை குறித்து கூட சாட்சி கொடுக்க மாட்டார். சரியா? என்ன குறித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இது ஒன்றும் சாட்சி கொடுக்க மாட்டார். சில விஷயங்களை நாம அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் சில விஷயத்தை சிந்திப்போம், அது வேற விஷயம். நமக்கு இயேசுவை தான் அவர் காட்டி தருவார். இன்னொரு வசனம் இருக்குல்ல 14:26 என் நாமத்தில் பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவி தேற்றரோ எல்லாவற்றையும் பொறுத்து நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கொள்ளாமா? நமக்குள்ள இயேசுவின் ஆவி இருந்திருந்தா இயேசுவை நினைப்பூட்டி இருக்கோம், இயேசுவை காட்டி தந்திருக்கோம், இயேசுவின் வசனங்களை ஞாபகப்படுத்தி இருக்கோம். அப்படி அந்த சாயல் இயேசுவை போலவே நாம கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி விடுவோம். மாறுவோமா? மாறணுமா? என்ன சொல்லுதிய? எபேசியர் 4:11 தேவகுமாரனாக இயேசுவை பெற்றும் அறிவிலும் அன்பிலும் வறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகணும். சரியா? இயேசு அடையணும், இயேசுவை போல மாறணுங்கிறதாக நமக்கு செய்தி. நீங்க இந்த ஆராதனை நடத்ததும் பற்றியெல்லாம் இங்க பேசல, இயேசு சுவிசேஷத்துல இல்லை. அவர் போல குழந்தை, அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்பது. நமக்குள்ள கிறிஸ்து உண்டாகணுமா? உருவாகணுமா? கிறிஸ்துவன் சிந்தா உண்டாகணுமா? கிறிஸ்துவன் சாயல்ல வளரணுமா? அதுக்கு சபையை வச்சிருக்கு. அந்த எபேசியர் 4:11 படிச்சுட்டு போனா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறது. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரங்களினாலே பலவித காற்றுகளினாலே அடிபட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காம இருக்க இடத்துல இருந்து விவிலியத்தை வாசித்து அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் அவரை போல வளருகிறதுக்கு சபையை வச்சார். சரியா? இப்ப கேள்வி, நீங்க இயேசுக்குள் எத்தனை டிகிரி வளர்ந்திய? பூரணமா வளரல, அது உண்மைதான். எத்தனை டிகிரி வளர்ந்திய? உங்களுக்கு யோசனை என்னது? ராத்திரி ஆராதிக்கணும், பகல் ஆராதிக்கணும், தின்னு ஆராதிக்கணும், தின்னாம ஆராதிக்கணும், உறங்கி ஆராதிக்கணும், உறங்காம இயேசுவை ஆராதிச்சுட்டா உங்களுக்கு புதுமை நடக்கும். குருசடியிலும் அதே நடக்குது. மற்றவன அந்த ஜாமியை தானே ராப்பகலா பாடிட்டு இருக்கான். எப்ப இயேசுக்கு சீசர் ஆக போறியான்னு கேட்க, இதான் செய்தி. இல்லையா? இயேசுக்கு சீசர் ஆகணும், அவருக்கு வழியில் நடக்கணும், அவர் ஆவியை அனுப்புவார், அவர் கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்குவார். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள்ளே உருவாகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா 50-60 வரையும் நீங்க ஆராதிச்சுட்டு இருந்தாருன்னு பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க வேணா புதுமை எல்லாம் நடந்துடலாம், எல்லா இடத்துலயும் நடக்குது. என்ன புதுமை சொல்லிட்டேன். பரலோகத்துக்கு போனோம்னா பிதாச்சித்தம் செய்யணும், இயேசு நடந்த போல நடக்கணும், இயேசுவன் மாதிரியில நடக்கணும், இயேசுவன் ஆவியில நடக்கணும், இயேசுவன் கனியும் தன்மையும் குணமும் நமக்குள்ள வரணும். அதுக்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்குது. எல்லாமே நிறைய தின்னு முடிச்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கையை தரையில. நம்முடைய அதாவது ஆதாமுடைய பழைய முதல்ல இருந்த மகிமையான சாயலை இழந்துட்டான். அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே அது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அது முடிச்சிருவோமா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த 46 படிக்கலாமா? 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அது மண்ணில் வச்சனோம். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு இமைப்படுதலை நாம் எல்லாரும் மறு ரூபமாக்கப்படுவோம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்பான். வெளிப்படுத்தல் 3:5 சொல்வார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் வெண் வஸ்திரங்களை அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அதான் மகிமை. மகிமை ஒவ்வொன்று வசனத்துக்கும் அர்த்தம் என்ன புரியணும்னா, மரியாதையா இயேசுவை ஆராதிக்கையை நடத்திட்டு இயேசுக்கு சீசனா மாறணும்.
அவர் சொன்ன வசனத்திலேயே நடக்கணும், அவர் காட்டின மாதிரியில் நடக்கணும், அவர் தந்த ஆவியிலே அந்த அவனுடைய வசனங்கள். ஒரு வசனம் முடிக்க, அது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார், அவருக்கு மேல மாளிகையாய் வீடாய் வாசஸ்தலமா கட்டப்படணும். அந்த செப இந்த செப ஸ்தாபனம்னு சொல்லாத ஒரு பயலும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான். வெளிப்படுத்தல் 3:5, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நாமத்தை கருக்கி போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணணும். பாதரம் வரமாட்டார், நானும் வரமாட்டேன், பிஷப் மேரம் வரமாட்டாவா, பாஸ்டர் மேரம் வரமாட்டாவா, இயேசுநாதராகவும் அறிக்கை பண்ணணும். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:10, மாம்சத்தில் அவனவனாக செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனடையும்படி கிறிஸ்து நியாயாசனத்துக்கு முன்ன நிக்கணும். வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட. இனி டேடின்னு சொல்லு ரீதியில் அவர் வரமாட்டார் பார்த்துக்க. இப்பமே தேடி தேவைப்பிள்ளை ஆயிரணும். நீ இயேசுக்கு சீசர் ஆனாதான் தேவைப்பிள்ளைங்கிறத மறந்துடாத. இனி நியாயம் தீர்க்க வருவார். அவனவன் கிரியைக்கு பொத்தம் 20:12, அவனவன் கிரியைகள் எழுதப்பட்ட ஏடுகள் திறக்கப்பட்டன, அந்த கிரியைக்கு ஏற்ப நியாய தீர்வு. இப்போ எங்களுக்காக வேண்டி கொண்ட ஆளுகளையும் காணாது. அப்படி இருந்துட்டோம்னா மரி அங்கே விவிலியத்தில் செஞ்சுருக்கணும். வேணா கேட்பேன், உங்கள் அப்போஸ் நடவடிக்கைகளில் மரி எல்லாம் மதரு எல்லாரும் போய் என்ன மரியாட்ட போய் அம்மா மதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாவ. இந்த அம்மா தான் அங்கேருந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வசனத்தை கொண்டு வாருங்க, கத்தோலிக்க வேதத்திலேருந்து கொண்டு வாருங்க பாப்போமே. பேதர் விட்டது இருந்திருக்காரு, யோவான் இருந்திருக்காவ இல்லையா, பவுல் எல்லாம் இருந்திருக்காவ, அவைய ஜெபிச்சிருக்காவ, பியாவாடி இருக்கு. இந்த அம்மா எங்கே போனாவேன்னு தெரியல, எதிராக பேசல, அவங்களுக்கு எங்கேயோ ஒரு வேலை கொடுத்துருப்பாரு ஆண்டவர். இந்த வேலை கொடுக்கல பாருங்க. பரிந்து பேசுகிற தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தங்க தானே சொல்லியிருக்கு. 30 முக்காடின்னு சொல்லியிருக்கான். எல்லாம் வசனமாக சொன்னேன். யோவான் 2 அதிகாரத்தில் படிக்கிறான் இல்லையா, நம் பாவம் செய்கிறவனானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே. இந்த வசனம் எல்லாம் புரிஞ்சிட்டு அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால உங்களை அழைச்சிருக்கார். அதுக்குள்ள வசனம் தந்துட்டேன், நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா பாக்கியவான்கள், இல்லைன்னா அதை நான் சொல்ல விரும்பல. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.